ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் தொடர்ந்து டிஸ்ட்ரிக்டுகளோட ஃபேமஸஸ் அங்கே என்ன ஃபேமஸாக வழங்கிட்டுருக்கு, அந்த ஊரில் உள்ள ஃபேமஸ் என்ன, அந்த ஊரில் வந்துட்டு என்ன ஒரு ஃபுட்டு வந்துட்டு அதிகமாக ஃபேமஸ்ஸு, அதிகமாக விற்பனை ஆகுது, இது மாதிரி நிறையா நம்ம பார்த்துருந்தோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது விருதுநகர் தாங்க. விருதுநகரத்தில் ஒரு தெப்பக்குளம் இருக்குது. இது விருதுப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தத்தில் வந்துட்டு பன் பரோட்டா, அதாவது இந்த எண்ணெய் பரோட்டா ஃபேமஸ்ஸு, அதுமாதிரி விருதுநகரில் இந்த எண்ணெய் பரோட்டா ஃபேமஸுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கோவில், அதாவது இந்த விஷ்ணுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களோட கோவில் ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க. இந்த இது வந்துட்டு ரொம்பவே அந்த ஏரியாக்களில் ஃபேமஸான ஒரு கோவில். அதுக்கப்புறம் ஒரு அருவி, அந்த அருவி போனோன்னா பார்த்து சேஃபாக தாங்க போனால் அங்கே ஒரு கோவிலுமே அமைஞ்சிருக்கு. அந்த அருவி தாங்க இங்கே வந்துட்டு ஃபேமஸ்ஸு. இது அதாவது இந்த இங்கேருந்து குற்றாலம் அந்த இடமெல்லாம் கொஞ்சம் பக்கத்துலங்க. ஸோ அதனால் அந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் குளிர்ச்சியாக கிடைக்கும். குளிர்ச்சியாக மீன்ஸ் கொஞ்சம் வந்துட்டு அதனோட சாரல் அதிகமாக அடிக்கிறதுக்கு வந்துட்டு இந்த இடங்களில் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த அருவி ஃபேமஸுங்க. அடுத்ததாக அதான் சொன்னால் அப்படியே பன் பரோட்டா தாங்க மெயினாகவே அங்கே வந்துட்டு ஃபேமஸ்ஸு. எண்ணெய் பரோட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. போனீங்கன்னா மறக்காமல் அங்கே போய் அந்த பரோட்டாவை சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் இதை வந்துட்டு எப்படின்னா, எங்கள் ஏரியாக்களில் ஜிலேபி அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்துட்டு தேன் நூல் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரில் சொல்லுவாங்க. இதுதாங்க அங்கே வந்துட்டு ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் காராச்சேவ், நம்ம ஏரியாக்கள்லேயும் சரி தமிழ்நாட்டிலேயே ரொம்பவே டேஸ்ட்டாக காராச்சேவ் கிடைக்கிறது வந்துட்டு இங்கே விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் தான். நாங்கள் இங்கே போனீங்கன்னா மறக்காமல் இந்த காராச்சேவும் வாங்கி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கோடா சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, இந்த பக்கோடாவும் அங்கே வந்துட்டு அதிகமாக ஃபேமஸுங்க. டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நானுமே அந்த ஏரியா சைடு போகிறப்போ வந்துட்டு வாங்கி சாப்பிட்லான் இருக்கேன். அதுக்கப்புறம் பால்கோவா, இது வந்துட்டு விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில், ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தாங்க இங்கே வந்துட்டு இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் ஒரு பெரிய கோட்டை மாரியம்மன் கோயில் ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஃபால்ஸ் தாங்க. இந்த ஃபால்ஸு பார்க்குறதுக்கு பழைய குற்றாலம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஆனால் இங்கே வந்துட்டு நல்லா இருக்குங்க போனீங்கன்னா. ஆனால் கொஞ்சம் சேஃபாக இருந்துட்டு வர்றது கொஞ்சம் நல்லது. அது மாதிரி வந்துட்டு நம்ம தமிழ்நாடுகளில் ஒரு சில இடத்துல தான் வந்துட்டு ஃபேமஸ்ன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னு இல்லைங்க. நம்ம தமிழ்நாடே நமக்கு ஃபேமஸ் தாங்க. தமிழ்நாட்டில் இல்லாதது எங்கெங்கே இருக்குது சொல்லுங்கள். அதாவது நம்ம ஆங்கிலேயர்கள் வந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது, தென்னாடு, இந்தியாவோட தென்னாட்டில் வந்துட்டு அதிகமாக பணப்பயிர்கள் வந்துட்டு இருந்திருக்குது. பணப்பயிர்கள்னு சொல்லணும்னா வாசனை திரவம் உள்ள ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகு, இது மாதிரி. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ குணம் உள்ள நிறைய மூலிகை செடிகளும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு தான் ஆங்கிலேயர்கள் நம்மக்கிட்ட வந்துட்டு ஆட்சி புரிய வந்ததே. நல்லா யோசிச்சுக்கோங்க. சிறுமலையில் அதிகமாக மிளகு உற்பத்தி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய்லாம் தமிழ்நாட்டில் அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க. இந்த மாதிரி மருந்து பொருட்களும் அதிகமாக விற்பனை செஞ்சுட்டு வர்றாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம தமிழ்நாடே நமக்கு ஃபேமஸ் தானே சொல்லுங்கள். இதில் என்ன விருதுநகர், திண்டுக்கல், திருச்சி அப்படின்னு பிரிப்போம். அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் தான். மற்றபடி இங்கே இருக்கிற யாரையும் வச்சுட்டு வேறுபாடு கிடையாது. நீங்கள் நாங்கள் எல்லாருமே ஒன்று தான். இப்போ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க, நாங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருப்போம். ஆனால் நம்ம எல்லாருமே தமிழர்கள் தானே, தமிழ் மொழி தானே பேசுகிறோம். இதே இங்கிலீஷ் பேசுகிறவங்க அவங்கள வேணால் வேறுபாடுன்னு சொல்லலாம். இப்போ தமிழ்நாட்டில் பிறந்திருக்காங்கன்னு வைங்க, அவங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும், தமிழ் தெரியாது. அப்படிங்கிறப்போ அவங்க நமக்கு வேறுபாடு தான். ஏன்னா நம்ம எல்லாருமே தமிழர்கள், தமிழ் பேசுகிற நம்ம எல்லாருமே வந்துட்டு தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம், தமிழர் தாங்க. ஸோ அதனால் நீங்கள் வேறு நாங்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் பிரித்து பேச வேண்டாம், பிரிக்க வேண்டாம். நம்ம எல்லாருமே ஒன்று, நம்ம எல்லாருமே தமிழர்கள்னு சொல்லிட்டு கெத்தாக போவாங்க. This video sponsored by BuyMote. The BuyMote e-shopping application is one of the online shopping app. இந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் நிறையா வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்லாம் அவைலபிளாக இருக்குதுங்க. ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டு தான் கொடுத்துட்ருக்காங்க. மறக்காமல் போய் வேணும்னா சேல்ஸ் பண்ணிக்கோங்க.